ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நினைத்து உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை உண்டாக்கி ஆண்டவரே மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை நீர் ஆசீர்வதித்த விலையேறப்பட்ட உடைய கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறேன், நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே உடைய இரக்கங்கள் மிக பெரிது. நடுவிலே அவர் மகிமை அடைகிறவராக இருக்கிறார். அவை சில பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் கையில ஒரு பாடல் தாள் இருக்கும். அதில் இருக்கிறதான முதலாவது பாடல், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடி முடிக்கிறதுக்குள்ள உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன், உம்மை நம்பும் நான் தேவனை நம்புகிற யாவரும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பாக்கியசாலிகளாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த இயேசுவை என்னை ஆசீர்வதிப்பவரே, Thank you.
நிச்சயதார்த்த ஆராதனைய ஆமா அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிற ஒரு நிச்சயதார்த்த ஆராதனைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நிச்சயதார்த்த ஒப்பந்தத்துக்கு இரு வீட்டார், உறவுகள், சபையார், நண்பர்கள் யாவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இவர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் தனியா இருந்தவர்கள் தேவன் தீர்மானித்த, தேவன் ஏற்படுத்தின குடும்பம் என்கிற உறவுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள வரப்போறாங்க. அதற்கு அடையாளமா தான் நம்ம இன்னொரு பாடலை பாடி நம்மளுடைய நாமத்தை மைப்படுத்த கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். அவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவரே இவர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும். அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு முதலும் முடிவுமாய் இருக்க வேண்டும். வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கைதடி சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்துட்டு போய் 2026 வருஷம் ஆச்சு. அவர் இந்த பூமியில வந்து 33 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஏன் திரும்ப வருவேன்னா, இங்கே அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனங்களாக வாழுகிற நம்மை அவரோடு கூட அழைத்து கொண்டு போவதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியில தந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு வரப்போற அந்த இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய சபை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக நியமிக்கப்பட்ட சபை என்று பரிசுத்த வேதம் சொல்லுங்க. இன்னைக்கு சாமாசிப்பால் எஸ்தரை நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த மணப்பெண்ணு எஸ்தரே அதுக்கிட்டே இருக்கு, எப்போ கூப்பிட வருவாங்க, எப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் சீக்கிரமா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்பது போராட்டம். இந்த போராட்டத்துல சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வழிய இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த ஒரு மனுஷி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அளவில்லாம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மணமகள் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். Praise the Lord. Amen. Glory to God. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றேன். பொய் சொல்வதை நிறைவேற்றேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உன்னன் வாக்குகளை நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து தீர்த்து மட்டும் கைவிடமாய், சொன்னதை செய்து முடிப்பீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த திருமண நிச்சயதார்த்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாரோ. உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த மாலை நேரத்தில்
மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே ஒரு வசனம் இப்படி நல்ல கவனிங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நீ பயப்படாம என் மேல நம்பிக்கையா இருன்னு சொன்ன. நம்பிக்கையில் அவங்க வாழ்க்கையில பல வேளைகளில் அவர்களுக்கு சோர்வு வந்துச்சு. அந்த ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை அப்போ எந்த பெண்ணை பார்த்து குடிக்க எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது அவளா சொல்லணும், குடியும் உங்க ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லணும் அப்படின்னு இவர் மனதுக்குள்ளே ஒரு நம்ம ஊர்ல மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ற, ஒரு பொருத்தனை பண்ற. அதே போல அவங்க ஊரை அடைஞ்சிட்டாங்க. போய் ஒட்டகங்களை எல்லாம் மடக்கி அவர் கிணற்று அருகே உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்றாரு. ஏசப்பா, இந்த பெண்கள் எல்லாம் தண்ணி எடுக்க வராங்க, ஆமா வர்றதுனால நான் இப்ப ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தையை எந்த பெண் சொல்றாளோ அந்த பெண்ணு தான் என் எஜமானுக்கு, எஜமானுடைய குமாரனுக்கு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமா, அருமையான மகள் ஏஸ்தர் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு பண்ணியிருக்கிறார். அவர்கள் உள்ளத்திலே அவர் தோன்ற பண்ணியிருக்கிறார். அந்த பெண்ணை ஆண்டவர் மனம் சேர ஒப்பந்தம் கேட்ட போது இவன் உடனே சொல்லிட்டான், நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம திருமண ஒப்பந்தத்துக்குள்ள ஸ்தோத்திரம் நான் வருவதற்கு ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது 2 பெற்றோர் எழுப்பி நில்லுங்க, மைக்கொண்டு கொடுங்க. சௌந்தரராஜன் எஸ் கிருஷ்ணால் என்பவர்களாகிய அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? பெண்ணை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, சரி, சந்தோஷம். கரங்களை தட்டி வைக்க பண்ணலாமா? உங்களுடைய பெண்ணை கேட்டு தன்னுடைய மகனுக்கு நிச்சயம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய வாய்ப்பு என்ன சொல்றீங்க? எஸ், கரங்களை பற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இவங்க இருவரும் பெற்றோர் முழு சம்மதத்தோடு அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை எஸ் சௌந்தரராஜன், எஸ் கிறிஸ்டினால் விசால் இவர்களுடைய மகன் சாம் ஆசிப் பாலுக்கும் பிரதர் ராஜாராம் மேக்டலின் இவர்களுடைய மகளுக்கும் திருமண நிச்சயம் செய்யும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். அதுதான் உங்க முன்னாடி இப்ப உறுதி செய்ய 2 பெற்றோரையும் கேட்டேன். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. அதிக ஜெபத்துடன் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய காரியம். என்ற சபையாருக்கு முன்பாகவும் உங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எஸ்தரை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? எல்லாம் பண்ணிருங்க. சாம் பால் ஆசிராகிய இவரை திருமணம் செய்ய சம்மதிக்கிறார்.
சம்மதிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். திருமணத்தில் இணைக்கப்பட உள்ள ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியங்கள் ஆயத்தப்படவும் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஊக்கமாய் ஜெபியுங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆகவே இவர்கள் தங்கள் வாய் அறிக்கையினாலே இவர்களுடைய உறுதியை செய்து கொண்டதினாலே நிச்சயதார்த்தத்தின் அடையாளமாக இப்பொழுது இறக்கத்தில் அறிக்கையில் வச்சிருங்க. இப்ப வாங்கி கொள்ளுங்க. நல்லா கிளாப் பண்ணலாமா? ஆமா, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிக ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வார்த்தை. Yes. மணமகள் தன்னுடைய மணவாளனுக்கு முதல் அன்பளிப்பை கொடுக்கிறார்கள். பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. மணமகள் இப்பொழுது மணமகனுக்கு போதில் அணிவிப்பார். அவர்கள் திருமணத்தில் ஆயத்தப்படும் நாள் வரைக்கும் இவர்கள் ஜெபிக்க. ஆமென். பெற்றோர் வைங்க, தலையில கை வைங்க. பெற்றோர் தலையில கை வச்சு ஆசீர்வதிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சாமாசிக் பாலுக்கும் எஸ்தருக்கும் தேவன் தீர்மானித்தபடி இந்த நிச்சயதார்த்த நாளை காண செய்தீரே, இதை நடத்தி தந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, இரு வீட்டாரும் மகிழத்தக்கதாய், இரு பிள்ளைகளுடைய உள்ளமும் மகிழத்தக்கதாய் தேவன் இந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கை ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. எங்கள் சகோதரா, எங்கள் சகோதரி, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். அப்பாவுடைய கரமும் ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளோட இருக்கட்டும். திருமண நாளை காணும் வரையும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து தேவன் அமைய நாமும் மங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றோராக, ஊழியக்காரர்களாக ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய ஆமென், 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 ஆமென். அவங்க தாத்தா போய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு உண்டாவதாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமா, அவங்க தாத்தா கிட்ட போய் ஆமா முதல்ல கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். Glory Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கள். ஆமென். நன்மையும் கிருபையும் தொடரட்டும்.
வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ. மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான நீரல் நீயே நெஞ்சமே ஏங்கும் தேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள்.